Watch full episodes on Jio Hotstar. அங்கிள் அங்கிள் நீங்க எங்க கூட விளையாடுங்க. நீங்க விளையாட ஹாப்பியா இருக்கும். ப்ளீஸ் அங்கிள். ஐயமா மோட்டு, அந்த பசங்களோட முகத்துல சந்தோஷத்தை பாரு. இங்க பாருங்க பசங்களா, மோட்டு மக்கள் விளையாடலாம் பரவாயில்ல. டோன்ட் வரி, இந்த சிங்க மக்கள் கண்டிப்பா விளையாடுவாரு. I love to play with kids. Come. Kids. Come on, வாங்க விளையாடலாம். சிங்க மக்கள் வந்துட்டாரு. கவுண்டிங் ஸ்டார்ஸ் விளையாட போறாரு. என்னப்பா பண்றீங்க? என்னோட எப்படி அடிச்சு குழந்தைங்களா பார்த்துட்டீங்கப்பா. சிங்கம் அங்கிள், கவுண்ட் யுவர் ஸ்டார். சொல்லுங்க, இங்க எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு சொல்லுங்க. ஐயோப்பா, நான் என்னன்னு சொல்றது? இவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு எத்தனை ஸ்டார்ஸ் தெரியுதுடா? அது மொத்தம் யூனிவர்ஸ்லயும் இவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்காது. அங்கிள் இன்னொரு கேம் விளையாடலாமா? சிங்கம் அங்கிள் விளையாடின மாதிரியே. ரெடியா அங்கிள்? ஐயோப்பா, நான் விளையாட மாட்டேன். இந்த சிங்கம் இனிமே என்னைக்கும் விளையாட மாட்டா. ஆள விடுங்க. போதும் பசங்களா, பகல்ல ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியாது. மோட்டோ பத்துல உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டுருச்சு, தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. நான் என் பசங்களோட பவரை நல்லா செக் பண்ணிட்டேன். நீங்க எங்களோட விருந்தாளிங்க, அதனால நிம்மதியா டீ டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு உங்களோட சிட்டிக்கு திரும்பி போயிடுங்க. நாங்க ஒண்ணு இங்க டீ காஃபி டிஃபன் சாப்பிட வரவே இல்ல மிஸ்டர் மார்ஷல். நாங்க இங்க வந்தது காரணம் நீங்க உங்க குட்டி பசங்களை எப்படி மார்ஷல் ஆர்ட்ஸ்ல இந்த அளவுக்கு கை தேர்ந்தவங்களா ஆக்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஓ மன்னிச்சிருங்க, உங்களோட இந்த ஆசையை எங்களால நிறைவேற்ற முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நாங்க பசங்களோட ட்ரைனிங்க பார்த்துட்டு தான் போவோம். ரிங் ட்ரைனிங். ஓ அப்படியா? அப்ப பசங்களா கெட் ரெடி. அங்கிள்ஸ் கூட நீங்க ட்விங்கிள் கவுண்ட் யுவர் ஸ்டார் கேம் ஆரம்பிங்க. போய்கிட்டு இருந்தாமே அப்பா, எதுக்காக எங்களை அடிச்சோ ஃப்ளை ஹெல்மெட் உடைச்சிட்டீங்க? இப்ப நாங்க எப்படி ஐயா போவோம்? இங்க வர்றதுக்கு எந்த வழியும் தெரியாது, ஆனா இங்க இருந்து போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. பாத்தீங்களா, நான் முன்னாடியே சொல்லலைங்க கீழே போறதுக்கு வழி கண்டிப்பா இருக்கணும்னு. இப்ப ஐயாவே இருக்குன்னு சொல்றாரு, வழியை சொல்லுங்களேங்க, சீக்கிரம் சொல்லுங்க. எஸ் என் கூட வாங்க போலாம். சூப்பர். இது என்னப்பா?
தேங்க்யூ சயின்டிஸ்ட். இன்னொரு மிதி மிதிச்சா எல்லா தண்ணி வெளியே வந்துடும். சூப்பரா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த மாதிரி மிதிங்களே. சும்மா மசாஜ் பண்ற மாதிரியே இருக்கு. இன்னும் ஒரு தடவை ப்ளீஸ். நல்லா இருக்குங்க. எவ்வளவு கொடுத்தாலும் இப்படி ஒரு மசாஜ் கிடைக்காது. ஒன் மோர். இது இன்னும் அற்புதமா இருக்கு. இன்னொரு கை இருக்குது, அதையும் அதே மாதிரி அமுத்தி விட்டா சூப்பரா இருக்கும். உடம்பு ஃபுல்லாவா அற்புதம் அற்புதம் சூப்பரு. அடே மோட்டோ, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க உனக்கு நடக்கிறது அக்கு பஞ்சர்ல மோட்டோ. அக்கா உன்னை பிச்சை எடுக்க போற பஞ்சர். அடே பத்து, நீ எங்கடா இருக்க? கண்ணுக்கே தெரியலடா. என்ன அருமையான மசாஜ் நடந்துகிட்டு இருக்கு. தேவனா நீங்க கைய குடுறா. கஜா கஜா. முதல்ல மோட்டோ மேல போறதுக்கான பிளான் போட்டாங்கிறது உண்மைதான். ஆனா இந்த crocodile நம்ம மோட்டோவை ஒரேடியா மேல அனுப்பிட போல இருக்குது. அப்பா அட சயின்டிஸ்ட், எங்கயா கொண்டு போயிட்டு இருக்க? அந்த இடமே நல்லதானே இருந்துச்சு, நதி ஓரமா. மோட்டோ அப்படியே பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாரு மோட்டோ. நீ திரும்பி வர்றதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பை நான் கொடுக்கறேன். சீக்கிரம் வந்துடு மோட்டோ, இல்லனா நீ சட்னி ஆயிடுவேடா. சீக்கிரம் வந்துடு. என்னடா பின்னாடி பின்னாடின்னு அப்படி என்னதான்டா இருக்கு? ஐயோ crocodile, என்ன விட்டுருக்க தெரியாம மசாஜ் பண்ண சொல்லிட்டேங்க. ஏய் மோட்டு, வைஃப் ஹியர் பட் சிங்கம் இஸ் ஹியர். நான் உன்னை காப்பாத்துறேன். இதோ வரேன். அம்மா. ஏய் crocodile, மரியாதையா என் ஃப்ரெண்டை விட்டு. இல்ல உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இது சட்டத்தின் மீது ஆணை. பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். இளநீ மீது ஆணையா சொல்றேன். ஏய் எப்படியோ நான் தப்பிச்சுட்டேன். ஐயோ மோட்டு. பிரசன்ட் சார். எங்க சார்? என்ன சார் பண்றீங்க? வாங்க சார். என் பாரத தாய் திருநாட்டுக்கு ஒரு கடைசி வணக்கம். எதையோ எதிர்பார்த்து வந்து எதுக்கிட்டயோ நான் மாட்டிக்கிட்டேனே. கஜா கஜா. ஒரு crocodileயே சமாளிக்க முடியல. இப்ப இன்னொன்னு வந்துகிட்டு இருக்குதப்பா. இப்ப நம்ம யாரை எப்படி போய் காப்பாத்துறதோ? பால்கனில உட்கார்ந்து வருத்தப்படுறதுனால இப்ப எதுவுமே ஆக போறது இல்ல. இப்ப நேரடியா போய் அதுகிட்ட மோத வேண்டிய நேரம். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். ஐயோப்பா விட்டு, தயவு செஞ்சு கேட்கறீங்க. என்ன விட்டுடு. அம்மா ஓட 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 ஓட. ஓட ஓட ஜாக்கிரதை. தேங்க்யூ பத்லு, தேங்க்யூ வெரி மச். நான் சயின்டிஸ்ட்னு முதுக காட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன்டா. எப்படி தப்பிச்ச? ஐயோமா மோட்டு, நான் உன்னை காப்பாத்திட்டேன். The name is சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். எங்க இருக்கிற crocodile எல்லாமே என்ன பார்த்து அப்படியே அலறி அடிச்சு ஓடும். ஆமா ஆமா, அத நாங்களும் தான் பார்த்தோம். என்னடே பத்லு, எனக்கு மசாஜ் பண்ணது சயின்டிஸ்ட் கிடையாது. நீங்க 3 பேரும் இங்க பத்திரமா இருக்கீங்க. அப்ப சயின்டிஸ்ட் எங்கடா போனாரு? அட நான் இங்க இருக்கேன் பாருங்க போ. அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, நான் சொல்ல மறந்துட்டேன். எல்லாரும் ஒவ்வொரு பேராஷூட் இருக்குப்பா. அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே இருங்கப்பா. நானே என்ன நல்லா அடிச்சுக்கிறேன்ப்பா. இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? சொல்லுங்கப்பா. சாரி சாரி சயின்டிஸ்ட் அனத்தி, சாரி. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னோட பிடிவாதம் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் மட்டும் இங்க வரணும்னு பிடிவாதம் பிடிக்காம இருந்திருந்தா பிரச்சனையே இல்ல. நம்ம யாரும் பிரச்சனையில மாட்டி இருக்கவும் மாட்டோம். மன்னிச்சிருங்க. சாரிங்க மோட்டோ, இது உன்னோட பிடிவாதம் மட்டும் இல்லடா, அது என்னோட பிடிவாதமும் தான். இப்ப அந்த பசங்களோட எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த ஏரியாவை விட்டு கிளம்புறோம். என்ன நான் சொல்றது? ஹலோ மோட்டு பத்லு, நீங்க என்ன நினைச்சீங்க? உங்களோட இந்த டிராப்ல நாங்க அவ்வளவு சீக்கிரம் மாட்டிப்போம்னா? நாங்க உங்களை பத்தி ரொம்ப நாளா ரிசர்ச் பண்ணிருக்கோம். நீங்க அவ்வளவு சுலபமா தோல்வியை ஏத்துக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒழுங்கா திரும்பி போயிடுங்க. எதுக்கு எங்களையே பின் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கீங்க?
மிஸ்டர் மார்ஷல், நாங்க கஷ்டப்படுறதெல்லாம் ஒண்ணுக்காகத்தான். அதுக்கு பதில் கிடைச்சா நாங்க போயிட்டே இருப்போம். உங்க குட்டி பசங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்குது, எப்படி இந்த அளவுக்கு சண்டை போடுறாங்க, அதை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னு வைங்கள, எங்க ஊரை பார்த்து நாங்க போயிட்டே இருப்போம். உங்களுக்கு தொல்லையே கொடுக்க மாட்டோம். மறுபடியும் அதையே தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நேரம் வர்றதுக்கு முன்னாடி யாருக்கும் எதுவும் கிடைக்காது. அப்படி நேரம் வரும்போது உங்களுக்கும் நல்லா தெரியும். நான் நீங்க எல்லாரும் தப்பிச்சு ஓட லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கறேன். இதுக்கப்புறம் நீங்க இங்க எங்கேயாவது என் கண்ணில் பட்டீங்க, அப்புறம் உங்க உயிருக்கு நான் கேரண்டி இல்ல. மிஸ்டர் மார்ஷல் நேரம் வரும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? அவரு எந்த நேரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு? அவரு என்ன செய்ய போறன்னு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடுமா? எனக்கு ஒண்ணு புரியுதப்பா. அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இன்னும் கூட டைம் இருக்குதோ, ஓடி போயிடுங்க. நாம அதை புரிஞ்சுக்கிட்டோம், இங்க இருந்து ஓடி போயிடலாம் ஐயா. நாம ஓடுறாள் கிடையாதுடா, ஓடவும் மாட்டோம்டா. நாம இங்கேதான் இருந்தே ஆகணும். அவங்க பிளான் என்னன்னு தெரிஞ்சே ஆகணும். அவங்க எதை பத்தி சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓடவே கூடாதுடா. என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா கஜகஜா, அவங்க கண்டிப்பா நார்மல் பசங்களா இருக்க முடியாதுப்பா. அவங்களுக்கு பின்னாடி நம்மளுக்கு தெரியாத ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் கண்டிப்பா இருக்குப்பா. நாளைக்கு நாம இந்த எல்லா ரோபோட்ஸையும் ஆக்டிவேட் பண்ணிரலாம். அப்புறம் நாம ரோபோட் கிட்ஸ் கூட ரொம்ப நல்லா பழகி வச்சிருக்கோம். அதனால இவங்கள வச்சு நாம ஒவ்வொரு பெரிய நாட்டோட பேங்க்ஸ் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு நிறைய பணத்தை சம்பாதிப்போம். அப்புறம் ஆயிரக்கணக்கான ரோபோட் கிட்ஸோட ஒரு பெரிய படையை உருவாக்குவோம். அப்புறம் நம்ம இந்த படையை வச்சு இந்த நாட்டையே ஆக்கிரமிச்சிடலாம். அப்புறம் இந்த நாடு நமக்கு சொந்தமாயிடும். நாம இந்த நாட்டை ஆட்சி பண்ணலாம். நாம ரோபோ கிட்ஸ் படை, ரோபோ கிட்ஸ் போலீஸ், ரோபோ கிட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடும். அந்த கிட்ஸ் எல்லாத்தையும் நாம கண்ட்ரோல் பண்ணிடுவோம். பெர்ஃபெக்ட் பிளான். இன்னும் கொஞ்ச நாள்ல நாம இந்த நாட்டோட முதலாளி ஆயிடலாம். அப்புறம் 1 by 1 மத்த நாடுகளையும் நாம ஆக்கிரமிச்சிடலாம். ஆனா மோட்டு பட்லு இன்னும் நம்மளோட வழியில குறுக்கிடுறாங்க. அவங்கள என்ன பண்ணலாம்? அவங்க இன்னும் இங்கிருந்து போயிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க இவ்ளோ சீக்கிரமா தோல்வியை ஏத்துக்கவே மாட்டாங்க. You are right. வா, let's find out. ஹலோ கோர்கா, மோட்டு பத்துலோட செய்தி என்ன? சார், அதை ஏன் கேக்குறீங்க? சைல்டு காம்படிஷன்ல அவங்க 5 பேரும் திடீர்னு எப்படி காணாம போயிட்டாங்கன்னா குதிரைக்கு கொம்பு முளைச்ச மாதிரி இருந்தது சார். என்னால முடிஞ்ச வரைக்கும் நல்லா தேடி பார்த்துட்டேன் சார். அவங்க எங்கேயுமே கிடைக்கல சார். அநேகமா எலிக மாதிரி எங்கேயாவது புதருக்குள்ள ஒளிஞ்சிருப்பாங்க சார். எலிகள் மாதிரியா? எலிகளை புதருக்குள்ள இருந்து கொண்டு வர்றதுக்கு சீஸ் தேவைப்படும். சீஸா? சார், நீங்க ஆர்டர் பண்ணுங்க. என் கடையில நிறைய சீஸ் இருக்கு சார். நீங்க வெறும் வெரைட்டி மட்டும் சொல்லுங்க. சீக்கிரம். ஷட் அப். இப்போ அந்த எலிகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு நான் தான் ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும். அந்த விளம்பரத்தை பாத்தீங்களா? பாஸ்கெட் பால் காம்படிஷன்ல ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசா ஹெலிகாப்டர் கிடைக்க போகுது. நாம அந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறோம், ஜெயிக்க போறோம். அதுக்கப்புறம் நம்மளோட பிரச்சனை சால்வ்ட். ஹெலிகாப்டர். அடே மொட்டை, ஒரு பழமொழி சொல்லட்டுமா? எங்க தேன் இருக்குமோ அந்த இடத்துல எறும்பும் தேடி வரத்தான் செய்யும். ஒருவேளை இந்த காம்படிஷன்ல ஐகான் 2 கூட கலந்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம எல்லாமே அவங்க கிட்ட எறும்பு மாதிரி மாட்டிக்கிட்டோம்னா என்ன ஆகும்? அட என்னடா பாத்தலோ, இதுக்கெல்லாமா நீ பயந்துகிட்டு இருப்ப? அங்க பார், அதுவும் அந்த விளம்பரத்தை பார். போன வருஷம் ஜெயிச்ச பசங்க வேற யாரோ இருக்காங்க. அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த டைகாண்டோ பசங்க இந்த போட்டியில கலந்துக்கவே இல்ல. கலந்திருந்தா அவங்கள தோக்கடிச்சிருக்க முடியுமா சொல்லு? வாய்ப்பே இல்லல. ஐயோமா, ஐ அக்ரி வித் யூ மோட்டோ. அக்ரி. நமக்கு மட்டும் ஹெலிகாப்டர் கிடைச்சிருச்சுன்னா அப்ப நம்ம எல்லாரும் உடனே அந்த ஹில் டாப் சிட்டிக்கு போய் சேர்ந்துடலாம். எஸ். ஓகே. நீங்க எல்லாரும் ரெடியா இருந்தீங்கன்னா நாம பாஸ்கெட் பால் மேட்ச் விளையாடலாம். டாக்டர் ஜட்கா சார், நம்மள பாஸ்கெட் பால் விளையாடுற இடத்துக்கு திருப்புங்க வண்டியை. வாங்க. யார் இந்த கேமை விளையாட ஆசைப்படுறீங்க? இது கிட்ஸ் vs அடல்ட்ஸ் பாஸ்கெட் பால். பரிசு ஹெலிகாப்டர். யோசிங்க. ஹெலிகாப்டர்.
அடே பதிலு, இந்த பசங்க கிட்ட நாம விளையாடாமல ஈஸியா ஜெயிச்சிடலாம்டா. மோட்டோ எப்பவும் கண்ணுக்கு தெரியறது நடக்காது, அப்புறம் எது நடக்குமோ அது தெரியாது. அதனால நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு மோட்டோ. அட இல்லடா பதிலு, இல்ல வெயிட்லாம் பண்ணவே முடியாது, நேரா இறங்க வேண்டியதுதான். ஹலோ சார், இருங்க வந்துடுறேன், இருங்க. மை நேம் இஸ் மோட்டோ. ஜெயிச்சா ஹெலிகாப்டர் கண்டிப்பா கொடுப்பீங்க தானே சார்? ஓ, அப்ப வாங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சைன் பண்ணுங்க. கும்பமா கால் போட்டு பாருங்க, மோட்டு பட்லுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளும் இந்த வாட்டி ஃபைனல்ஸ்ல கிட்ஸுக்கு கூட விளையாட போறாங்க. மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோமா, முதல்ல இதை சொல்லுங்க, ஹெலிகாப்டர் எங்க இருக்கு? டரு 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 ஹெலிகாப்டர் அங்க பாருங்க. காச்சா காச்சா, இவங்க இங்க என்னையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? டேக்கோண்டோ தான் உங்க கூட மேட்ச் விளையாட போறாங்க. இது அநியாயம்ப்பா, ரொம்ப ரொம்ப அநியாயம். பாஸ்கெட் பால் கோர்ட்ல வேற யாரோ பசங்க இருந்ததை காட்டுனீங்களேப்பா. அந்த பசங்க எல்லாம் ட்ரைனிங்காக வந்திருக்காங்க, இப்பதான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் மார்ஷல் சார், உங்க ஐடியா ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வாய மூடு. மோட்டு பத்லு, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி மேட்ச். முடியாதுங்க, நாங்க மேட்ச் ஆட மாட்டோம், மேட்ச் ஆட நாங்க மாட்டோம். ஓஹோ, மோட்டு பத்லு, அவ்வளோ அவசரம் என்ன இருக்கு? உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீங்க ஒரு ஃபார்ம்ல சைன் பண்ணிருக்கீங்க. அதுல கேம் முடியற வரைக்கும் நீங்க திரும்பி போக கூடாதுன்னு எழுதி இருக்கு. இப்ப நீங்க கேமை விளையாடி தான் ஆகணும், இல்லனா இங்கேயே முடிச்சிருவோம். ஐயோமா, நாம விளையாடி மட்டும் ஜெயிக்கவா போறோம்? எங்க பாருங்க சார், நம்ம காலி ஆகி தான் தீரணும்னா பசாம விளையாடே காலி ஆயிடுவோம். எஸ் எஸ். ஐயோமா, எதுக்காக அடிக்கிறீங்க? விளையாடணுமா இல்ல சண்டை போடணுமா? நீங்க சைன் பண்ண ஃபார்ம்ல தெளிவா எழுதி இருக்கு, நீங்க இந்த கேம்ல சண்டை போடலாம், நீங்களும் அடிக்கலாம். ஏன் கால அவ்வளவு தூரம் தூக்குறீங்க? சின்ன சின்ன பசங்களை எங்களால எப்படி அடிக்க முடியும்? வா மோட்டோ, விளையாட்ட ஆரம்பிக்கலாம், சீக்கிரம் வா. எஸ் தாமரை பரணில தண்ணி குடிக்க. அவன் வச்சிருக்கிறது கையா வேற ஏதாவது உலக்கையான்னு தெரியலடா. தண்ணியை குடிச்சு ஆத்துல தேடிக்குவோம். பத்ரு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலையே செய்யாதுடா. நல்ல ஐடியா வருதடியா சொல்றா, வலிக்குதுடா உடம்பு. ஐடியா, நம்மளால அவங்கள அடிக்க முடியாது, ஆனா நம்மளும் மார்ஷல் ஆர்ட்ஸோட ட்ரைனிங் எடுத்து இருக்கோம். உலகம் முழுக்க போய் சாதிக்கிறது தமிழங்கிறத நம்ம மறந்துட்டோம் மோட்டோ. நம்மளோட அறிவை யூஸ் பண்ணி அவங்கள நாம தோக்கடிக்கிறோம்.
லாஸ்ட் பாயிண்ட்க்கு இன்னும் 5 செகண்ட் பாக்கி இருக்கு. லாஸ்ட் பாயிண்ட் 5 செகண்ட்ஸ். ஓகே, கம் ஆன், ஸ்டார்ட். சிங்கம் சார் என்ன பாக்குறீங்க? சீக்கிரமா ஷூட் பண்ணுங்க. யா ஐயோ அம்மா நன்றி. நாம ஜெயிச்சிட்டோம். பரிசு எங்க? ஹெலிகாப்டர் எங்கடா? இது உலகமாக சீட்டிங்கடா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்களால மேல வர முடியாதுன்னா எப்படி வரோன்னு மட்டும் பாருங்கடா. டாக்டர் கெட்கா சார், இப்ப இடமும் டைமும் சரியா இருக்கு. நீங்க உங்க கேமராவோட கலக்கல காட்டுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இருங்கப்பா. மோட்டோ என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா பத்துலு தான்ப்பா மேட்ச பூரா சீக்கிரட்டா ரெக்கார்ட் பண்ண சொல்லி எனக்கு ஐடியா கொடுத்தாப்பா. அதனால நான் எக்ஸ்ரே விஷனை ஷூட் பண்ணியிருக்கேன். பாருங்க எப்படி இருக்கு பாருங்கப்பா. சயின்டிஸ்ட், இந்த 3 பசங்க கிட்டயும் அந்த டிங்னு ஒரு லைட் எரியுது. அது எங்க இருந்து வருதுன்னு சொல்லுங்களேன். அங்க பாருங்க. என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, நான் சந்தேகப்பட்டது ரொம்ப சரியா போயிடுச்சுப்பா. இது மனுஷ குழந்தைங்க இல்லப்பா. இந்த 3 பசங்களும் ரோபோட் கிட்ஸ்பா. ரோபோட் கிட்ஸா? ஐயோமா, The name is Chingam, Inspector Chingam. நான் இந்த 3 டூப்ளிகேட் ரோபோட்ஸை சும்மா விட போறதில்லை. எங்கப்பா என் கேமரா எங்க போச்சு? அட சிங்கம் சார், என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, என்ன காரியம் பண்ணிட்டப்பா? இவ்வளவு காஸ்ட்லியான எக்ஸ்ரே விஷன் கேமராவை இப்படி உடைச்சிட்டியப்பா. என்னம்மா நீங்க இப்படி உடைச்சிட்டீங்களம்மா? இனிமே நீங்க ஒரு தடவையாவது ஃபயர் பண்ணீங்கன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை சும்மா விட மாட்டோம். இடிச்சு உங்க மூக்கம் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிடுவோம். சாரி. ஆக்சுவலி இப்ப எனக்குள்ள இருக்கிற வேகம் கடல் மாதிரி பொங்கிக்கிட்டு இருக்கு. நிக்கவே மாட்டேங்குது. சார், உங்க கடல் கிட்ட சொல்லி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லுங்க, புரிஞ்சுதா? ஏன்னா இப்ப நான் அந்த 3 மெட்டல் மண்டைகளை சும்மா விட போறதே இல்ல. அந்த 3 பச்சை மண்ணுன்னு தாண்டா நான் இத்தனை நாள் அடி வாங்கினேன். ஆனா இனிமேலே நான் கைய மட்டும் இல்ல சிங்கம் சார், என் காலையும் பயன்படுத்த போறேன். என்ன சிங்கம் சார் நீங்களுமா அவசரத்துல ஆத்திரப்பட்டீங்கன்னா அது தோல்வியோட அடையாளம். மைண்ட் இட். மோட்டோ இங்க பாரு, நீ அந்த ரோபோட் கிட்ஸ் கூட ஃபைட் பண்ணி ஆகணும். அதுவும் தாராளமா தைரியமா ஃபைட் பண்ணு. அதுக்கு நிறைய வார்ம் அப் பண்ணி உன்னை நீ தயார்படுத்திக்கணும். மோட்டோ என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, என் சயின்ஸ் மீது ஆணையா சொல்றேன்ப்பா. உங்க 2 பேருக்காக ஒரு ரோபோட்டை உருவாக்குறேன்ப்பா. அது கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணி எல்லா டெக்னிக்ஸையும் கத்துக்கோங்கப்பா. எப்படி? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.